பாருங்க, இல்லை நான் திரும்பவும் சொல்றேன், உள்ள போய் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்யணும். ஆர்வ கோளால ஏதாவது எக்கு தப்பா செஞ்சு வச்ச அவ்வளவுதான். ஆமா இல்லப்பா, நீங்க சொல்லாம நான் உள்ள போய் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்பா நப்பான்னு நீ நான் மட்டும் தான் சார்னு சொல்லு. அப்பா, வாய் தவறி உள்ள போனதுக்கு அப்புறம் சார்னு வந்துருச்சுன்னா யாருக்காவது சந்தேகம் வந்துரும்ல. அதனாலதான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பா, இன்னொரு விஷயம், நீங்களும் என்ன மயிலு மயிலுன்னு கூப்பிடாதீங்க. என் பேரை ரேவதின்னு சொல்லி கூப்பிடுங்கப்பா. அப்பதான் உள்ள போனாலும் அதே பழக்கம் வரும். சரிப்பா, வாங்க போலாம். ஆம்லேட்டை இங்க எடுத்து வை, சிக்கனை பிளேட்ல எடுத்து வை. சரிங்கப்பா. இங்க எடுத்து வைன்னு சொல்ற, அங்க என்ன பராக் பார்த்து போயிட்டு இருக்க? அப்பா, நேத்து ஒரு பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போக பாத்துச்சுப்பா. ஆனா அந்த பொண்ணு போக விடாம ஒரு பையன் தடுத்து நிறுத்திட்டான். ஆனா இன்னைக்கு அந்த பையன் வேற ஒரு பொண்ணோட நம்ம கடைக்கு வந்திருந்தான். அதான்ப்பா, அந்த பொண்ணு இப்ப மாடியில இருக்காளான்னு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். உன்னை என்ன சொல்லி உள்ள கூட்டு வந்தேன்? உன் ஆர்வ கோளாறுலாம் மூட்டை கட்டி வைன்னு சொன்னா இல்லையா? உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்காதது இதுதான். எப்ப பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்காக நீ ஒண்ணு செய்ய வேண்டியது. நீ செய்யற விஷயம் ஏதாவது தப்பாயி போச்சுன்னா நம்ம ஆபரேஷன் மொத்தமா சொதப்பிடும். புரியுதா? ரொம்ப சிக்கலான விஷயத்துல இருந்தா இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நீ தனியா எதையும் செய்யக்கூடாது, எப்பவும் என் கூடவே இருக்கணும். புரியுதா? கொண்டு வந்ததெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை. வெய் சீக்கிரம். இந்த மாதிரி எல்லா தட்டிலையும் வை. ஒழுங்கா எடுத்து வை. முதல்ல நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மயில இவ்வளவு சொல்லியும் கேட்காம போயிட்டால, திமிரு பிடிச்சவளா இருக்கிறா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது உள்ள இருக்கீங்களா?
எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். ஹலோ சார், லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே சார், எந்த பொண்ணு அடையாளம் சொல்லுங்க. அந்த டைட் ஜீன் ப்ளூ கலர் பிளாக் டாப் போட்டுட்டு லூஸ் ஹேர் விட்டுருக்கால, அந்த பொண்ணு தான். ஓகே சார், மார்க் பண்ணிட்டேன். சதீஷ் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நேற்று செலக்ட் பண்ண 2 பொண்ணுங்களோட இந்த பொண்ணு ஓகே ஓகே. நீங்க சொல்ற இடத்துக்கு அந்த 3 பொண்ணுங்களையும் அனுப்பி வச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம சதீஷ்ட போய் சொல்லுவோம். அம்மா 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 எழுதுறமா. ஹலோ எழுதுறமா. அம்மா ஏமா எழுதுற. அம்மா எழுதுற. எழுதுறமா. எழுதுறமா. ஹலோ எழுதுற. எழுதுறமா. ஹெவியா மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இது கூல் ட்ரிங்க்ஸ் தானே?
பென்ட்ரைவ் அவன் பாத்திரக்கூடாது. யோ எல்லா இடத்துல வந்து இஷ்டம் இல்ல, இங்க என்ன பண்ற? வச்சுட்டு கிளம்பு. அதுல வெயிக்கல கூட வந்த என் பொண்ணு எங்கேயோ போயிட்டா தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்துரும், கிளம்பு. வெயி போயா. யோ கிளம்புன்னு சொல்றல, போயா போயன்ற. மயிலுக்கும் தலைவருக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. மயில் வேணும்னு சொன்னா தலைவர் வேண்டாம்னு சொல்லுவாரு, மயில் வேண்டாம்னு சொன்னா தலைவர் வேணும்னு சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணை வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடக்குமோ தெரியாது. நீ எல்லாம் கிடந்து புலம்பாதையா. ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலினாலும் மயிலு நேக்கு போக்கு தெரிஞ்சு பொண்ணு. எப்படி சொன்னாலும் அவன் நல்லபடியா புரிஞ்சுக்குவா. எந்த பிரச்சனையும் வராது. போன வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு அவன் வந்துருவா. நீ எல்லாம் ஒண்ணு கவலைப்படாதடா, போட. அழகரே, ஆண்டவர் வந்துட்டாருப்பா. ஆமா, பரவாயில்ல, மயில் வந்துட்டா. என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? மயில் வந்தாலும் வரலையா? வரல தலைவரே. வரலையா? என்ன காண்டவர, நீங்க தானே மயிலை கூட்டு போனீங்க. இப்ப எங்கிட்ட வந்து மயில் எங்கன்னு கேக்குறீங்க? இங்கிருந்து எடுத்துட்டு போன பொருள் எல்லாம் கிச்சன்ல நானும் மயில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ உள்ள பார்த்தவ அப்பா நேத்து இருந்த ஒரு பொண்ணை காணோம். நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன்ட்டு போனான். நான் சொன்னேன், தேவையில்லாத வேலை வம்புல மாட்டிட்டு மொத்த பேத்துக்கு சிக்கலாயிடும். எனக்கே தெரியாம அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு தலைவா. ஆண்டவரே, நீங்க தேடி பாக்கலையா? நான் தேடி பார்த்தம்பா. அது இல்லாம அந்த சந்துரு வந்தானா, அவன் என்ன ஏதுன்னு கேட்டான். நான் மயில காணான்னு சொன்னேன். சார் நேத்து வந்த பொண்ணு தானே சார், நீங்க போங்க, அது அப்பவே போயிட்டுன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டான். அச்சோ, மயில் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்ன சார் பண்றது? என்ன ஆண்டவரே, நீங்க அங்கேயே மயிலுக்கு ஒரு போன் பண்ணி பாத்துக்கலாம்ல? ஆண்டவரே இருங்க, நான் மயிலுக்கு போன் பண்றேன். பரமரே, போன் பண்ணாதீங்க. அவ ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல இருந்தா போன் டோன் போச்சுன்னு வைங்க, அவ மாட்டிக்குவா, பிரச்சனை பெரிய சிக்கல் ஆயிடும். அதுவும் சரிதான் ஆண்டவரே. மயில நம்மளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுமே. ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே, உங்க செல்ல இருந்து மயிலுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் டிஃபன் கடைக்கு வந்துட்டேன், நீயும் உடனே வந்துரு. அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஆமால, அனுப்பிச்சிட்டேன். சிங்கிள் டிக்கு தான் வந்திருக்கு. நல்ல வேலை, இவன் இன்னும் பென்ட்ரைவ பார்க்கல. இன்னும் ஃபைல் காப்பி ஆகி முடிஞ்சிருக்கும். இவன் இதுக்காக வெளியே போனா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா போக மாட்டேங்கிறானே. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் இருங்க, நான் வெளில வரேன். ஹலோ ஹலோ ஹலோ
அங்கேயே நிக்கிறானே, எப்படி போறது? ஓகே சார். அப்பாவை எங்க காணோம்? எங்க போனாரு? ஏய் ஹோட்டல்காரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாவை காணுமேனு பார்த்தேன். உங்க அப்பாலாம் அப்பவே போயிட்டாரு, கிளம்பு. நான் டிஃபன் கடைக்கு வந்துட்டேன், நீயும் உடனே வெளியே வந்துரு. தலைவர இவ்வளவு நேரம் ஆகி மயில் வரல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனா அதுக்கும் பதில் வரல. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுங்க. ஆபரேஷன் ஹெட் இவர்தான் சொல்லணும். அரமரை, இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க? உங்க உத்தரவு கட்டுப்படாம எங்கேயோ போயிட்டான்னு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவளை சஸ்பெண்ட் பண்ணுங்க. யோ, என்னையா பேசுற? மயில் மேல இருக்க வைத்தறிச்ச தீக்க இதுதான் நேரமா? நீ என்னையா பேசுற? மயிலுக்கு எனக்கு நீயா இருக்கு? ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல சொல்றியா? மயிலு, நீ மயிலு எங்க போன? வா. எங்க போய் தொலைஞ்ச? உன்னை காணணும். நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருந்தோம் தெரியுமா? தலைவர் மெசேஜ் அனுப்புனாரு, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம்ல. போன இடத்துல உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்தோம் தெரியுமா? இங்க பார், ஆண்டவர் தான் உனக்கு சொன்னாராம. அவர் பேச்ச கேட்காம எங்க போயிட்ட? நல்ல வேளை நீ திரும்பி வந்துட்ட. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது? அப்பா பேச்ச மீறி போனது தப்புதான். ஐய், நான் உன் ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாம் கேட்கல. நீ எங்க போய் தொலைஞ்ச அதை மட்டும் சொல்லு. அப்பா, நான் நேத்து பார்த்த பொண்ணை இன்னைக்கு காணும்பா. அது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் அந்த பொண்ணை தேடி நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். ஆனா அங்க போன இடத்துல அந்த பொண்ணோட சேர்த்து இன்னொரு பொண்ணையும் சேர்த்து அடைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லப்பா, மூணாவதா ஒரு பொண்ணுக்கும் டார்கெட் பண்ணிருக்காங்க. எல்லா பொண்ணுங்களையும் நாளைக்கு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்களாம்.